வெல்கம் டு உமா கிச்சன் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, பர்த்டே இல்லைனா நான் உனக்கு கொடுக்கணும்னு தோணுது அதனால் கொடுக்குறேன். அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்ததில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். இதுதான். இது எனக்கு யார் கொடுத்தானா, பவித்ரான்ற பொண்ணு இது கொடுத்தா. பாருங்கள், ஹலோ கிட்டி போட்டு ஒரு ஸ்லைமுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்லைம் இல்லைங்க, ஏமாற்றிட்டா. நான் ஃபஸ்ட்டு அப்படிதான் ஏமாந்தேன். இது இதுக்குள்ளே பஞ்சு தான் இருக்குங்க, பாருங்கள். இது ஃபுல்லாக பஞ்சு. அதுக்குள்ளே எனக்கு இந்த ரிங் வச்சு கொடுத்தா. தெரியுது அந்த ரிங்கு, ஆரஞ்சு கலர். இந்த ரிங்கு எதுக்கு கொடுத்தானா, நான் லாஸ்ட் டே அன்றைக்கி நாங்களாம் கிஃப்ட் கொடுத்துருப்போம், அப்போ எனக்கு இந்த ரிங்கு கொடுத்தாங்க. நல்லா கரெக்டாக இருக்கும். நான் ஏமாந்துட்டேங்க, ஸ்லைம்னு நினச்சி. ஃபுல்லாக பஞ்சு வச்சு தான் கொடுத்தான். சரி, இதை மூடிட்டு அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ரிங்கு தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரிங்கு, ஐயோ தெரியுதா? இந்த 2 ரிங்கு தான். இது என் ஃப்ரெண்டு கீர்த்தனா கொடுத்தா. இந்த 2 ரிங்கும் இது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா. தெரியுதா? இதில் லவ்னு போட்டிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா. இதுதான் எனக்கு கொடுத்தா, ஒரு மாதிரி பூனை மாதிரி போட்டிருக்கோம். இது எனக்கு கொடுத்தா, இது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா. லவ்னு எழுதியிருக்கு நடுவில். எங்கள் அம்மானா என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுத்தா. இது கரெக்டாக இருக்குது, இதுதான் பத்தலை. நெக்ஸ்ட்டு இந்த கம்பல் தெரியுதா? மயில் போட்டு இருக்குது இந்த கம்பல். இந்த கம்பல் எனக்கு யார் கொடுத்தானா, சாருமதின்ற பொண்ணு கொடுத்தா. என் பர்த்டேக்கு முன்னாடி இந்த கம்பல் கொடுத்தா. ஜிமிக்கு மாதிரி இருக்கும். இது கீர்த்தனா அதே பொண்ணு தான் கொடுத்தா. இந்த கம்பல் இது செட்டாக இருந்தது. கம்பல், பிரேஸ்லைட்டு, செயின்னு வந்துச்சு, எல்லாமே வச்சுருக்கேன். இப்போதைக்கு கம்பல் காட்டுறேன். ஏன்னா இது பிரேஸ்லைட்டு. இந்த பிரேஸ்லெட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, அதுவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இந்த பிரேஸ்லெட் சாதனான்ற பொண்ணு கொடுத்தா. சாதனா அவள் கொடுத்தா. கொஞ்சம் லூஸாக இருக்குது, வளவலன்னு இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்படி போனால் இப்படி போகுது, இப்படி வந்தால் இப்படி வருது இந்த பிரேஸ்லெட். அப்புறம் இந்த கம்பலெல்லாம் எனக்கு அந்த பொண்ணு தான் கொடுத்தா, சாதனா. இந்த எல்லா கம்பலும், இந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஜுவல்ஸ் இல்லை கம்பல், இந்த எல்லா கம்பலும் அவள் தான் கொடுத்தா. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கம்பல். தெரியுதா? ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குது. எல்லாமே அவள் தான் கொடுத்தா, சாதனா. நெக்ஸ்ட்டு இந்த 2 கம்பலும் எனக்கு அதே பொண்ணு கீர்த்தனா தான் கொடுத்தா. இப்போ தெரியுதா? இந்த கம்பல் அதே கம்பல் தான், 2 கீர்த்தனா தான் கொடுத்தா. இந்த கம்பல் அவள் தான் கொடுத்தா. ஓகேங்களா? அப்புறம் இந்த கம்பல் இந்த இருக்கு. ஓகே, இந்த கம்பல் எனக்கு சாருமதின்ற பொண்ணு தான் கொடுத்தா. இதெல்லாம் பிரிய போகிறோம், அதனால ஒரே மாதிரி வாங்குவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே மாதிரி வாங்கி போட்ட கம்பல் இது. தெரியுதா? இந்த பாருங்க, இந்த கம்பல் அவுட் வச்சிடலாம். அடுத்து இந்த கம்பல் தான். இந்த கம்பல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலான கம்பல். தெரியுதா? இந்த கம்பல் எனக்கு யார் கொடுத்தானா, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் மேலே எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. நான் இந்த கம்பல் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி கம்பல் ஜிமிக்கு பிளாக் கலர்னால். தெரியுதா? உங்களுக்கும் பிளாக் கலர் ஜிமிக்குனா பிடிக்குமா கமெண்ட் சொல்லுங்கள். நான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்த கம்பல் தான் இந்த கம்பல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலான கம்பல்னால் அதுதான். இந்த ரிங் வலிக்குதுங்க ரொம்ப. அதை பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. தெரியுதா? ரொம்ப டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேட்ரிட்ஜ் பென் இருக்கா, இது எனக்கு கீர்த்தனான்ற பொண்ணு தான் கொடுத்தா. இந்த கேட்ரிட்ஜ் பென் இது சும்மா கொடுத்தா,
வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா காசு கொடுக்குறதுல எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த கேட்ரிட்ஜ் பென். இன்னும் யூஸ் பண்ணல, ஏன்னா இங்கு போடல. இந்த ஸ்டாம்ப்பு தெரியுதா? இந்த யூனிகார்ன் போட்ட ஸ்டாம்ப்பு. இந்த ஸ்டாம்ப் யார் எனக்கு கொடுத்தானா, என்னோடய வாய்ஸில் ஃப்ரெண்டு வரதராஜன்ற ஒரு பையன் தான் கொடுத்தான். ஆமாம், டியூஷனில் இருக்கும்போது இந்த ஸ்டாம்ப்லாம் வச்சுருந்தான். என்கிட்ட இருக்குன்னு சொன்னனால ஒன்று எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னோன்னே உடனே எடுத்து ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.